ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த லே ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இப்போ அடிக்கடி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லே ஆஃப் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இப்போ வந்து அவங்க ஒரு கம்பெனியில் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா பணி நீக்கம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், த கம்பெனி லேட் ஆஃப் 200 எம்ப்ளாயீஸ் லாஸ்ட் வீக். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கம்பெனி 200 பேரை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பெருசாக ஒன்றும் காரணம் இல்லை, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் வேலையிலேருந்து மட்டும் நீக்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்மிஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராவது ஏதாவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா தப்பு பண்ணுறவங்கள வந்து அந்த வேலையை விட்டு நிரந்தரமாக நீக்கிறத வந்து டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் டாம் ஹாஸ் பீன் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஜாப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டாம் வந்து அவரோட வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அதாவது இது வந்து பெர்மனெண்ட்டாக அவங்கள நீக்கிறாங்க, அதாவது அவங்க ஏதோ தப்பு பண்ணதுனால அவங்கள வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்றத டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், சஸ்பெண்ட். சஸ்பெண்ட் அப்படின்றதும் இதே மாதிரி வேலையை விட்டு நீக்கிறது தான். ஆனால் இது வந்து டெம்பரரியான ஒரு நீக்கம், இடைநீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து சஸ்பெண்ட் சொல்கிறோம். இதுவும் வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அதுக்காக அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து இடைநீக்கம் செய்கிறது தான் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த பிரின்சிபல் சஸ்பெண்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தியர் ரூட் பிஹேவியர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரின்சிபல் அந்த மாணவர்களை அவங்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணதுக்காக, ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டதுக்காக ஸ்கூலில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நீக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஃபயர்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவும் வேலையிலேருந்து நீக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரூடாக சொல்கிற மாதிரி. ஃபயர்ட் அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம தமிழில் தூக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஃபயர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து முக்கியமாக ஃபயர்ட் வந்து ஏதாவது தப்பு பண்ணவங்கள தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை பிடிக்காதவங்கன்றனால தூக்கிட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கலோக்கியலாக சொல்கிறதுக்கு வந்து ஃபயர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த லேசி ஒர்க்கர் வாஸ் ஃபயர்ட் பை த மேனேஜர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மேனேஜர் வந்து அந்த சோம்பேறியான ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ரிசைன். ரிசைன் அப்படின்றது நாமளே நம்மளோட வேலையை விட்டு நின்றுக்கிறது தான் வந்து ரிசைன் அப்படின்னு சொல்கிறோம். த சிஇஓ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன் ஹிஸ் ஜாப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அந்த சிஇஓ வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் தானாகவே ஒரு ரெசிக்னேஷன், வேலையை வந்து நான் விட்டு போகிறேன் அப்படின்னு ரிசைன் அவராகவே பண்ண வச்சாங்க, கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்கிறது தான் த சிஇஓ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன் ஹிஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நீங்களும் லே ஆஃப், ரிசைன், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ், ஃபயர்ட் இதுக்கெல்லாம் சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.